நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் பார்க்குறது வீடுகளில் வளர்க்கக்கூடிய வண்ண மீன்களை பற்றினது. இந்த மாதிரி வண்ண மீன்களை வளர்க்குறது நிறையா பேர் ஒரு பொழுதுபோக்காகவும் இது ஒரு கலையாகவும் வச்சுருக்காங்க. ஒரு சிலரெல்லாம் இந்த கலையாக வச்சுருக்கிறவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான மீன்கள், விதவிதமான தொட்டிகளில் அந்த ஒவ்வொரு தொட்டியும் ஒவ்வொரு டிசைனில் அது மீனுக்கு தகுந்தாற் போல் வடிவமைச்சு அந்த மீன்களை உள்ளே வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மீன் வளர்க்கக்கூடிய நண்பர்களுடைய வீடுகளுக்கு போய் பார்க்கும்போது நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மீன் தொட்டி வாங்கி வளர்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டி விடும். அப்பேற்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது இந்த வண்ண மீன் வளர்ப்பு. இந்த மாதிரி ஒரு மீன் தொட்டி நம்ம வீடுகளில் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் சிறுவர்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க. இது போல் ஒரு மீன் தொட்டி நம்ம வீடுகளில் இருந்தால் அந்த நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கு போய் அதை தீனி போடணும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு நாள் இதை பராமரிக்கணும். இதில் நம்ம வீட்டில் இருக்க சிறுவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காத்தால ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு போவாங்க. மறுபடியும் சாயங்காலம் வந்த பின்னாடி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கொண்டு வரும் அவங்களுக்கு. இது மாதிரி வண்ண மீன் வாங்குறதுக்கு எல்லா ஊர்கள்லேயும் அக்வாரியம் ஷாப்புக்கு நிறைய இருக்குது. இதில் நீங்கள் போய் எந்தெந்த மாதிரி மீன் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே அந்த தொட்டி, அதுக்கான தீவனம், அந்த தொட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய இயற்கை மற்றும் செயற்கை செடிகள் அதெல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. அதை வாங்கி நீங்கள் உங்கள் தொட்டியை அலங்கரிக்கலாம். ஒரு மன அமைதி தரும், மன அழுத்தத்தை குறைக்கும். அதை வீடுகளில் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய கண்களுக்கும் மனசுக்கும் ஒரு இதமான ஒரு ஆறுதலை கொடுக்கும். இந்த மீன் தொட்டி வைக்கிறதுக்கு உங்களுடைய வீடுகளில் சௌரியப்பட்ட இடத்துல நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அலமார், டேபிள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய அவங்ககிட்ட பவுல், சின்ன சின்ன டேங்க்குங்க, பெரிய டேங்க், உங்களுடைய என்ன அளவு வேணுமோ அதுக்கு எல்லா அளவுகளையும் அங்கே டேங்க் இருக்கும். இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய கோவை ஏற்கலப்பை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.